வணக்கங்க. நான் உங்கள் தீபா மதனகுமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம மிளகாத்தூள் அரைக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மிளகாய்களை முதல் தேர்ந்தெடுத்துக்கோங்க. தேர்ந்தெடுத்துட்டு அதில் காம்பு வேணுமா வேண்டாங்கிறத நீங்கள் முடிவு செய்து அதுக்கு தகுந்த மாதிரி காம்பை எடுத்துட்டு காய போடுங்க. வெயில் அடிக்கும்போது 1 மணி நேரம் காய போடுங்க. வெயில் அடிக்காதப்ப காய போடாதீங்க. வெயில் அடித்து காஞ்ச பிறகு அந்த மிளகாயை கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டுன்னு உடையிற சத்தம் கேட்கணும். இப்படி 2ஆக உடஞ்சி வரணும். உடஞ்ச பிறகு அந்த மிளகாய்களை எடுத்துட்டு அதுக்கு அடியில் இருக்க விதைகளை தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக அதையும் எடுத்துக்கோங்க. இந்த உடஞ்ச மிளகாய்களை மிக்சியில் போட்டு இந்த மாதிரி 1க்கு 2ஆக குறையாக அரைச்சி வச்சுட்டிங்கன்னா இதுதான் சில்லி ஃப்ளேக்ஸ். இது வந்து நம்ம நூடுல்ஸ் செய்கிறதுக்கு அந்த மாதிரி என்வி செய்கிறதுக்கெல்லாம் போடும்போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். தயவு செய்து மிளகாயை எண்ணெயில் வறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வறுத்துறாதீங்க. அது மிஷினில் போய் ஒட்டிக்கும். அதை கண்டிப்பாக தவிர்த்துருங்க. காஞ்ச மிளகாய்களை இந்த மாதிரி பருப்பா முத்தி கொண்டோ கட்டைகளை வச்சோ இடித்து எடுத்துகிட்டு போகும்போது உங்களோட ஒரு மிளகா கூட வேஸ்ட் ஆகாமல் மிளகாத்தூளை அரைச்சி வாங்கிட்டு வந்துடலாம். மிளகாத்தூள் அரைச்ச பிறகு கண்டிப்பாக ஆற வச்சு தர சொல்லுங்கள். இல்லைன்னா நீங்களே ஆற வச்சு வீட்டுக்கு வந்து ஆற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சிறிது கல்லுப்போ பொடியுப்போ சேர்த்து எண்ணெயை காய வச்சு உள்ளே 1 ஸ்பூன் ஊற்றி கலக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். முன்னேறுவோம். வணக்கங்க. நான் உங்கள் தீபா மதனகுமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம மிளகாத்தூள் அரைக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மிளகாய்களை முதல் தேர்ந்தெடுத்துக்கோங்க. தேர்ந்தெடுத்துட்டு அதில் காம்பு வேணுமா வேண்டாங்கிறத நீங்கள் முடிவு செய்து அதுக்கு தகுந்த மாதிரி காம்பை எடுத்துட்டு காய போடுங்க. வெயில் அடிக்கும்போது 1 மணி நேரம் காய போடுங்க. வெயில் அடிக்காதப்ப காய போடாதீங்க. வெயில் அடித்து காஞ்ச பிறகு அந்த மிளகாயை கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டுன்னு உடையிற சத்தம் கேட்கணும். இப்படி 2ஆக உடஞ்சி வரணும். உடஞ்ச பிறகு அந்த மிளகாய்களை எடுத்துட்டு அதுக்கு அடியில் இருக்க விதைகளை தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக அதையும் எடுத்துக்கோங்க. இந்த உடஞ்ச மிளகாய்களை மிக்சியில் போட்டு இந்த மாதிரி 1க்கு 2ஆக குறையாக அரைச்சி வச்சுட்டிங்கன்னா இதுதான் சில்லி ஃப்ளேக்ஸ். இது வந்து நம்ம நூடுல்ஸ் செய்கிறதுக்கு அந்த மாதிரி என்வி செய்கிறதுக்கெல்லாம் போடும்போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். தயவு செய்து மிளகாயை எண்ணெயில் வறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வறுத்துறாதீங்க. அது மிஷினில் போய் ஒட்டிக்கும். அதை கண்டிப்பாக தவிர்த்துருங்க. காஞ்ச மிளகாய்களை இந்த மாதிரி பருப்பா முத்தி கொண்டோ கட்டைகளை வச்சோ இடித்து எடுத்துகிட்டு போகும்போது உங்களோட ஒரு மிளகா கூட வேஸ்ட் ஆகாமல் மிளகாத்தூளை அரைச்சி வாங்கிட்டு வந்துடலாம். மிளகாத்தூள் அரைச்ச பிறகு கண்டிப்பாக ஆற வச்சு தர சொல்லுங்கள். இல்லைன்னா நீங்களே ஆற வச்சு வீட்டுக்கு வந்து ஆற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சிறிது கல்லுப்போ பொடியுப்போ சேர்த்து எண்ணெயை காய வச்சு உள்ளே 1 ஸ்பூன் ஊற்றி கலக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். முன்னேறுவோம்.